Hello my dear family. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா set of phrasal verbs பார்க்க போறோம் like off offல end ஆகக்கூடிய phrasal verbs அதோடைய மீனிங் அது சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. Number 1 in our list is head off. Head off அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when you start a journey. நம்ம வந்துட்டு ஒரு பயணத்தை நம்ம தொடங்கும் போது அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கிளம்பும் போது யூஸ் பண்ணுறதான் இந்த head off அப்படின்றது. For example, I am heading off to work. I am heading off to work. அப்படின்னா நான் ஜாபுக்கு கிளம்பிட்டேன், ஒர்க்குக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Let's see some more example sentences using this. I'm going to head off to grab some lunch. I am going to head off to grab some lunch. இங்க இதோட மீனிங் நான் லஞ்ச் வாங்குறதுக்காக வெளியில கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றது. Mark and Bob head off to find a rental car. Mark and Bob head off to find a rental car. So மார்க்கும் பாபும் ஒரு ரெண்டல் கார் பார்க்கறதுக்காக வெளியில கிளம்புறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 2 in our list is call off. Call off அப்படின்ற இந்த phrasal verb நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் she called off her wedding அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு வெட்டிங் வரைக்கும் வரும்போது வெட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அல்லது she called off her engagement அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து அவ வந்து கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றது. ஸோ டு கேன்சல் அப்படின்றதான் இதோடைய மீனிங். இந்த கால் ஆஃப் அப்படின்றது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரோக்ராமோ நம்ம டிசைட் பண்ண மாதிரி இது நடக்காது, இந்த ஈவெண்ட் வந்து இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் கால் ஆஃப் அப்படின்றது. லெட்ஸ் see some more example sentences using this. Let's call off the meeting. We will arrange it for another time. இங்கே இதோட மீனிங் ஓகே மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு வாட்டி நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Do you have any idea why they called off the social media training yesterday? நேற்றுக்கு ஏன் அந்த ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணாங்க, சோஷியல் மீடியா ட்ரைனிங்கை? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்றதான் இந்த கொஸ்டினோட மீனிங். Number 3 in our list is put off. Call off அப்படின்னா எப்படி நம்ம கேன்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ இதே மாதிரி put off அப்படின்றது postpone அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம put off யூஸ் பண்ணிக்கலாம். So instead of using postpone, hereafter you can use this phrasal verb put off அப்படின்றது. I keep putting off my dentist appointment அப்படின்னு சொல்லலாம். இங்கே இதோடைய மீனிங் வந்து நான் என்னோட டென்டிஸ்டோட உள்ள அப்பாயின்மெண்ட்டை நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்றதான் இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, we had to put off our wedding until September. நாங்கள் எங்களோட வெட்டிங்கை செப்டம்பர் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Talking about homework, I always put it off until the last minute. ஹோம்ஒர்க் பற்றி சொல்லணுன்னா நான் எப்போவுமே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ட்ராப் ஆஃப். ட்ராப் ஆஃப்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு பர்சனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறது, யூஸ்வலி பை கார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போய் விடுறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ ட்ராப்ட் யூ ஆஃப் டு ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒன்று ஸ்கூலில் யார் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. த டாக்ஸி ட்ராப்ட் ஹிம் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேட் அப்படின்னா அந்த டாக்ஸி அவரை என்னோட கேட்டு முன்னாடி அவரை வந்து ட்ராப் பண்ணுச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஒன்ஸ் வி were done with the concert, he offered to drop me off at home. கான்சர்ட் முடிஞ்சவனே, அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சவனே அவர் என்னை வந்துட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொன்னார். would you drop me off at the railway station? என்ன நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்றதான் இந்த கொஸ்டினோட மீனிங். The last and final one in our list is take off. Take off அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்று கிரவுண்டில் இருந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்கு நம்ம டேக் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஐம் கோன் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் ஷால் ஐ டேக் ஆஃப் அப்படின்னா நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மீனிங்லேயும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டேக் ஆஃப் அப்படின்றது டு ரிமூவ் சம்திங், எஸ்பெஷலி க்ளோத்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம வேர் பண்ணியிருக்கிற ஜுவல்லரி அல்லது வந்து க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டேக் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஷீ டுக் ஆஃப் ஹர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இதோடைய மீனிங் அவளுடைய ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, த ஃப்ளைட் டுக் ஆஃப் ஆன் டைம். இதோடைய மீனிங் ஃப்ளைட் சரியான நேரத்தில் புறப்பட்டது அப்படின்றது. டேக் ஆஃப் யுவர் ஷர்ட், இட்ஸ் வெட். ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க, உங்களுடைய ஷர்ட் வந்துட்டு ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஐ வில் டேக் ஆஃப் நவ் அண்ட் see you later. ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், அப்புறமா நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 phrasal verbs நம்ம பார்த்துருக்கோம். ஆஃப் வச்சு ஹெட் ஆஃப், ட்ராப் ஆஃப், டேக் ஆஃப், புட் ஆஃப், கால் ஆஃப். இதோடைய மீனிங் என்ன வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்த்துருக்கோம். இனிமேல் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கேன்சல், போஸ்ட்போன் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி phrasal verbs யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I will meet you soon with another interesting lesson. இதே மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.